வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ மறுபடியும் குழந்தைகளுக்கான சில டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். பேரண்டிங் டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ குழந்தைகளுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குவாலிட்டியான டைமாக இருக்கணும். அப்படின்னா என்ன? குவாலிட்டியான டைம்னா என்ன? கரெக்டாக இந்த நேரம் இந்த குழந்தைகளோட இருப்போம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கணும். உதாரணமாக இப்போ குழந்தைகள் நமக்கு அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஹோம்ஒர்க் பண்ணும்போது, அங்கே ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்பொழுது, மற்ற வேறு எல்லா செயல் செய்யும்பொழுது அவங்க கூட இருக்கணும். இது ஒரு நாள் 2 நாளோடு இருக்கக்கூடாது. தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1 ஹவராவது அந்த குழந்தைகளோட கூட இருக்கணும். அடுத்தது, இந்த ஆக்டிவிட்டி செய்யும்பொழுது அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா பாராட்டணும். நல்லா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டணும். பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்ககிட்டையும் சொல்லி ஷேர் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது அந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை வளரும். ஆக நம்ம நல்லா செய்கிறோம், இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு அந்த குழந்தைகளுக்கு வரும். அடுத்தது, நம்ம குழந்தைகள் ஏதாவது ஒரு துறையில் ரொம்ப நல்லா செய்யுது அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸை நம்ம ஆரம்பிக்கிறோம். என்னென்னா அது சம்மந்தமாக டியூஷன் எடுத்து அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறது, அந்த மாதிரி காம்படிஷன் வந்துச்சுன்னா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இந்த மாதிரி அந்த குழந்தைகளை அந்த குறிப்பிட்ட துறையை மேலும் மேலும் வளர்க்கறதுக்கு நம்ம அந்த ஹெல்ப் பண்ணணும். இப்படி இருந்தோம்னா இந்த குழந்தை பின்னாடி வளர்ந்த பிறகு அந்த ஒரு குறிப்பிட்ட துறையில் நல்லா ஷைன் பண்ணும்போது உங்களுக்கும் அந்த குழந்தைக்குமான பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும்.